என் பேர் சிவா. ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு. எனக்கு வயசு 28 ஆகுது. பட் இன்றைக்கி வர என் கனவுக்கான ஒரு படி கூட ஏறலை. காரணம், நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன். பெரிய அளவு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு பயம் என்னை தடுக்குது. இதுவரை 10-12 கம்பெனி மாறி இருப்பேன். படித்த படிப்புக்கு சரியான வேலையும் கிடைக்கல, பிடிச்ச வாழ்க்கையும் வாழ முடியலை. ஏதோ காசு சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கிறேன். ஏன்னா இங்கே கனவே இல்லாதவன் கூட வாழ விடுவாங்க, ஆனால் காசு சம்பாதிக்காதவனை வாழ விட மாட்டாங்க. வேகமாக ஓடிட்டுருக்கிற இந்த உலகத்தில் மொத்தமாக 3 விதமான மக்கள் வாழ்கிறாங்க. தன்னோட தேவைக்கு அதிகமாக சேர்த்து வச்சு நிம்மதியே இல்லாமல் சுற்றுற ஒரு கூட்டம். தேவையானது கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் இருக்கிறத வச்சு காலத்தை ஓட்டுற ஒரு கூட்டம். தேவையானதை அடைய வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுற ஒரு கூட்டம். இப்போ நானும் இந்த கூட்டத்தில் ஒருத்தன். இப்படிப்பட்ட என்னோடய வாழ்க்கை எப்போ, எங்கே, எப்படி, யாரால் மாறும்னு தெரியலை. டே சிவா, மச்சி வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? டே என்ன மறுபடியும் வேலை போயிடுச்சா? சரி விட்றா மச்சி, இதெல்லாம் உனக்கு புதுசாக என்ன, இதே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. நீங்கள் இருக்க வேணாண்டா, பேசாமல் கிளம்பி சென்னைக்கு போயிரு. இங்கே இருந்தால் நீ மியூசிக்லாம் மறந்துட வேண்டியதுதான். டேய், எனக்கு ஒன்றும் ஒன்றை மாதிரி பணக்கார அப்பா இல்லைடா. நினச்சதெல்லாம் நினச்ச உடனே செய்கிறதுக்கு. அங்கே போனாலும் காசு தேவை தானே. டேய், நான் சம்பாதிக்கிற வச்சு கோட்டெல்லாம் கட்ட முடியாது. மாதம் மாதம் வருமானம் ஒன்று வரலன்னா சொந்தக்காரன், பார்க்குறவன், இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியலடா. இப்போ என்ன தான் சொல்ல வர? மியூசிக்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை தேட போறியா? ஆமாம், வேலை தான் தேட போகிறேன். ஆனால் மியூசிக் தெரிலடா. இப்போ நீ என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. டேய் தம்பி, ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லணும்னு 2 நாளா ஆளை தேடிட்டு இருக்கேன், ஆளையே காணோம். என்ன விஷயம்னா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மூவியில் கமிட் ஆகிருக்கான். பெரிய ப்ரொடக்ஷன் போல. ஏஆர் ரஹ்மான் கிளாஸில் தான் படித்தானா. அவன் அசிஸ்டன்ட் தேடிட்டு இருக்காப்புல. உன்னை வேணா சேர்த்து விட பேசவா? பேசுனா? அப்புறம்டா தம்பி, சேலரி எல்லாம் எதிர்பார்க்காத. ஒரு 6 மாதம் அப்ரண்டிஸாக தான் வேலை பார்க்கணும். அதுக்கப்புறமா அவங்களா பார்த்து ஏதாவது பண்ணுவாங்க. டேய் டேய் தம்பி, டேய் டேய் தம்பி, டேய் இருடா, பதில் சொல்லிட்டு போடா. ஏய் மாப்பிளா, என்னடா பண்ணிகிட்ருக்கா? குளிக்க போகலையா? ஆடா மாப்பிளா, இனிதாண்டா குளிக்கணும். அதா என்னையா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேயா, நல்லா இருக்கேன். வீட்டிலலாம் சௌக்கியமா? வீட்டிலலாம் சௌக்கியமா? நல்லா சரி 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 பாப்பா.
ஏய் உட்காரா. காலங்காலத்திலே உங்கள் அப்பா அடித்து துரத்தி விட்டாரா? வேற. ஆமாம், அந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? வேலைக்கு போகலையா? எது வேலைக்கா? அந்த கருமத்தை விட்டு 2 நாள் ஆகுதுடா. எது வேலையை விட்டியா? ம். டேய் ஏன்டா? மாப்பிள மாமா. மாப்பிள நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. என்ன குளிக்க போகலையா? இல்லை தப்பு போகணும். அப்புறம் மாப்பிள வெள்ளன வீட்டுக்கு போயிருந்தேன். அப்புறம் பார்த்தேன், விஷயத்த சொன்னான். மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ண மாப்பிள, மனசு தளர விடாதுங்க. அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு வேளை போனால் இன்னொரு வேலை கிடைக்காமே போயிடும். வேறு ஏதாவது இன்டர்வியூக்கு போயிடலாம் மாப்பிள. ஆமாம் மாமா, அன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருக்குது, போகணும். இப்படி எத்தனை காலம்தான் இன்டர்வியூக்கு போயிட்டே இருப்பீங்க? லைஃப்பில் செட்டில் ஆகண்டாமா? வயசு போயிட்டே இருக்குல்ல, காலகாலத்தில் கல்யாணம் பண்ண வேண்டாமா? எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்பீங்க? என் பையலும் உங்கள் கூட தான் படித்தான். இப்போ துபாயில் 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான். ஓகேன்னா சொல்லுங்கள், அவங்ககிட்ட சொல்லி அங்கே ஏதாவது வேலை பார்க்க சொல்லுவோம். என்ன மாப்பிள? இல்லை மாமா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் மாமா. வேலைக்கு இன்றைக்கி போகிறேன், என் ஃப்ரெண்டு கம்பெனி தான், கண்டிப்பாக கிடச்சிரும். அப்புறம் மாப்பிள அப்போ சொன்னான், ஏதோ மியூசிக்னு சொல்லிட்டு திடீரலாம். இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது. நல்லா படித்தோமா, நல்லா வேலை பார்த்தோமா, செட்டில் ஆனமான்னு இருக்கணும். மாமன் அனுபவத்தில் சொல்கிறேன், பார்த்து சூதானமாக இருந்துக்க. என்ன மாப்பிள? சரி மாமா. வரட்டுமா? சரி மாமா. எப்படிடா என்ன இப்படி வேலையை விட்டுட்டு இவ்வளோ கூலாக இருக்க? அதை ஏன்டா இவ்வளோ ஷாக்காக கேட்குற? வேலையை தானே விட்டேன், உயிரையா விட்டேன். டேய், அவன் வேலை கிடைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். கிடச்ச வேலையை மெயின்டைன் பண்ண அதை விட கஷ்டப்பட்டுருக்கிறான். நீ வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன்னு இவ்வளோ கூலாக பேசிகிட்டு இருக்கிற. டேய் உனக்கு இப்போ என்ன தாண்டா ப்ராப்ளம்? எனக்கு லைஃபே ப்ராப்ளம் தான் மச்சான். முடியலடா. எத்தனை கம்பெனி தான் ஏறி இறங்குறது? லைஃபே வெறுத்து போகுதுடா. கையில் வாழ்க்கையை வச்சுட்டு வேலைக்காக ஒன்று யாரும் அடுத்தவங்ககிட்ட ஓட சொன்னான். என்னடா சொல்கிற? புரியலை மச்சான். நீ லைஃப்காக ஓடுறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அதை எந்த ட்ராக்கில் ஓடுறங்கிறது தான் மேட்ரு. எவனோ எப்பவுமோ போட்டு வச்ச ட்ராக்கில் சம்மந்தம் இல்லாமல் ஓடிட்டுருக்கிறடா. மச்சான், நான் இப்போ உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கவா? உனக்கு இப்போது நல்ல வேலை வேணுமா, இல்லை நிம்மதியான வாழ்க்கை வேணுமா? நிம்மதியான வாழ்க்கை. அது உன்கிட்ட தாண்டா இருக்குது, ஆனால் அதை நீ வெளியே தேடிட்டு இருக்கிற. மச்சான், இங்கே எல்லாருக்கிட்டையும் தனிப்பட்ட திறமைன்னு ஒன்று இருக்குது. என்ன எல்லாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதை யூஸ் பண்ணுறதில்ல ஒன்றை மாதிரி. இப்போ என்ன, வேலை போயிடுச்சு அவ்வளோந்தானே, இன்னொரு கம்பெனிக்கு போவ, அங்கேயும் பிடிக்கல, அப்புறம் இன்னொன்று கம்பெனி, இப்படியே எவ்வளோ கம்பெனி தாண்டா ஏறி இறங்குவ? மச்சான், நீ லைஃப்பில் எவ்வளோ தூரம் வேணா போ, ஆனால் உன் மனசு அந்த கீபோர்டை சுற்றி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உன் மனசுக்கு தெரியும் அதுதான் உன்னோட ட்ராக்னு. சரிதான் மச்சான், ஆனால் இன்கம்னு ஒன்று. இன்கம் இல்லாமல் வாழ முடியாது அவ்வளோந்தானே. ஏன்டா இதுக்குள்ளே தாண்டா நம்மள மாதிரி பசங்களோட கனவெல்லாம் மூடி வைக்கிறாங்க. அதிலேருந்து வெளியே வாங்க, எல்லாம் தானாக சரியாகும். மச்சான், இங்கே எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குடா, ஆனால் என்ன, அதை அடையிறதுக்கான ரூட்டு தான் இங்கே யாருக்கும் தெரியறதில்ல. சரிதான்டா. ஒருவேளை பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா நமக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கோம்ல. கனவே இல்லாமல் போயிருக்கோண்டா. ஒரு வேளை பணக்கார அப்பனுக்கு பிறந்திருந்தா நம்மளை சுற்றி பணம் மட்டும்தான் இருந்திருக்கும். அது ரொம்ப டேஞ்சர், கனவுங்கிறதே இருந்திருக்காது. மச்சான், மிடில் கிளாஸாக வாழ்கிறதெல்லாம் ஒரு வரண்டா. பணக்காரனாக வாழ்ந்தவருக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட தாங்க மாட்டான். நம்ம ஏழையாகவே வாழ்ந்துட்டோம். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, பணத்தை பார்க்காம விடக்கூடாதுடா. பாரு மச்சான், அப்பா தான் கால் பண்ணுறாரு. இன்டர்வியூ என்னாச்சு, வேலை கிடச்சிட்டா இல்லையா? கடுப்பாக இருக்கு மச்சான். ஆமாம், வால்பேப்பரில் இருக்கிறது யார்? தோனி. அவரை ஏன் அதில் வச்சுருக்க? பிடிக்கும், அவ்வளோந்தான். உனக்கு மட்டும் இல்லைடா, இன்றைக்கி இந்தியாவில் நிறைய பேருக்கு அவரை பிடிக்கும். ஏன் தெரியுமா? மச்சான், காட்டில் சிங்கம், புலி, யானைன்னு நிறைய விலங்கு இருக்கலாம், ஆனால் காட்டுக்கே ராஜா சிங்கம் தான். ஏன்னா
அது எதை பார்த்தும் பயப்படாது. அதான் தோனி. மச்சான், அவர் நம்ம கற்றுக் கொடுத்தது என்ன கிரிக்கெட்டா? இல்லைடா. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையான சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, அதை எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்றைக்கி எல்லார் மனசுலையும் அவர் நிற்கிறாரு. அவருக்கு யாராலும் ரெக்கார்ட்ஸ்லாம் கிடையாது. ஆனால் அவருக்கு இருக்க ஃபேன் பேஸ் ரெக்கார்டுக்கு இங்கே யாருமே கிடையாது. ஏன்னா அவர் அவரோட ட்ராக்கில் அவ்வளோ கிளியராக இருந்தார். பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் சாமானியனாக வர ஒருத்தன் சாதிக்கிறது எப்படின்னு நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு. மச்சான், இருக்கிறது ஒரு லைஃப்டா. அது உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு. அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு அடுத்தவன் பேச்சை கேட்டு உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாத. உனக்கான ஒரு நாள் வரும். அது வர உன் திறமையை நம்பி மட்டும் ஓடு. நான் கிளம்புறேன்டா. இங்கே இருக்காமல் சீக்கிரம் கிளம்பு. சரிடா. ஹலோ. ஹலோ, டேய் சிவா, காலிலேருந்து எத்தனை தடவை ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற. எங்கடா இருக்க? காலைல இன்டர்வியூ போனியே, என்னாச்சு? வேலை எதுவும் கிடச்சா? டேய் சிவா, கேட்குதா? டேய் கேட்குதா? இல்லைப்பா, நான் இன்டர்வியூக்கு போகல. எது, இன்டர்வியூக்கு போகலையா? என்னடா பேசிகிட்டு இருக்க? அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிற? என்னடா மனசில் நினச்சிட்டு இருக்க? நான் என்னோட வாழ்க்கையை வாழ போகிறேன்ப்பா.